Good evening, students. After long gap, நம்ம வந்து மீட் பண்றோம். 7th ஸ்டாண்டர்ட் லாஸ்ட் இயர் முடிச்சுட்டு 8th ஸ்டாண்டர்ட் இந்த வருஷம் வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது, ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில விஷயங்கள் நான் சொல்றேன். 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் வந்து நம்ம கிட்ட அட்டன் பண்ணிருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம இதோட பேசிக்ஸ் எயித்து தான் வந்து நம்மளோட பேஸ் ஃபார் 10th. 6th இருந்தே ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆகும். பட் எயித்துல பார்க்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு 9th அப்படியே கண்டினியூ ஆகும், 10th அப்படியே வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும். 8th வந்து நீங்க போடக்கூடிய ஒரு பேஸ். இவ்வளோ நாளா நீங்க வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமா சீரியஸ்னஸ் இல்லாம ஜாலியா எப்படி வேணா நீங்க படிச்சிருந்திருக்கலாம். இப்போ 8th இருந்து அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் வச்சு படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய நெக்ஸ்ட் 9th ஸ்டாண்டர்ட் அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும். படிக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளோ தடவை கணக்கை போட்டு போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறீங்களோ அப்பதான் உங்களுக்கு வந்து கணக்குங்கிற ஒரு பாடம் வரும். இல்ல அப்படின்னா நீங்க தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோஷியல் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்க மனப்பாடம் பண்ணலாம், படிச்சு படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஆனா மேக்ஸ பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு ஒர்க் அவுட்ஸ் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து மைண்ட்ல நிற்கும். மேக்ஸ மனப்பாடம் பண்ணினா உங்களுக்கு லைஃப்ல யூஸே கிடையாது. அதே மாதிரி நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு சாப்டர்ஸும் ஒரு ஒரு விஷயமும் உங்களோட டே டு டே லைஃப்ல நீங்க ஏதோ ஒரு இடத்துல யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கீங்க. லைஃப் டைம் ஃபுல்லா மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்களோ பண்ணலையோ, பட் மேக்ஸ் வந்து லைஃப் டைம் நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த விஷயம் உங்களோட டே டு டே லைஃப்ல எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க படிச்ச விஷயமும் படிக்கக்கூடிய விஷயமும் வந்துட்டே தான் இருக்கும், உங்க கூட கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கும். இப்ப நீங்க வந்து நம்பர்ஸ், எண்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெசன். இங்க 8ஆம் கிளாஸ் மேக்ஸ்ல 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல வந்து நம்பர்ஸ், எண்கள் அப்படிங்கிறது முதல் லெசன். நம்பர்ஸ், இந்த லெசன் பேரை கேட்டாவே என்னது, இது நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 நம்பர்ஸா நம்ம வந்து சின்ன கிளாஸ்ல இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஏன்னா வந்து லெசன் நேமே நம்பர்ஸ் இருக்கு, இதுல என்ன புதுசா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நீங்க லாஸ்ட் இயரே பார்த்திருப்பீங்க, 5th ஸ்டாண்டர்ட்லயும் பார்த்திருப்பீங்க. பட் அந்த நம்பர்ஸ்ல அடுத்தடுத்த உங்களுக்கு நார்மலா எல்லாருக்குமே தெரிஞ்சது நம்பர்ஸ் அப்படின்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வரக்கூடியது எண்கள் அப்படின்னா நமக்கு மைண்ட்ல வரக்கூடிய எண்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 9 and so on up to 1 2 3 4 5 6 and so on. நம்பர்ஸ் எண்கள்னு சொல்லிட்டாவே நம்ம மைண்ட்ல வரக்கூடியது 2 3 4 5 தான். இத நம்ம என்ன சொல்லுவோம், இந்த கவுண்டிங் நம்பர்ஸ், இந்த 1 2 3 4 5 and so on இருக்கு இல்லையா, இத வந்து கவுண்டிங் நம்பர்ஸ் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ். கவுண்டிங் நம்பர்ஸ் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ். எண்ணும் எண்கள் அல்லது இயல் எண்கள். கவுண்டிங் அப்படின்னா எண்ணுதல் அப்படின்னு அர்த்தம். அதனால எண்ணும் எண்கள் அல்லது இயல் எண்கள், இத என் அப்படிங்கிற லெட்டரால இந்த 1 2 3 4 5 வந்து டினோட் பண்ணுவோம், குறிப்போம். ஓகேவா? அதே வந்து நம்ம அந்த காலத்துல ரொம்ப ரொம்ப 1800s 1800 அந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த எண்றதுக்கு வந்து 1 2 3 4 5 மட்டும்தான் நமக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து இத வந்து இதுக்கு இன்னைக்கு நேச்சுரல் நம்பர், இயல் எண்கள்னு பேர் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கடைக்கு போறோம், நம்ம கையில 5 rupees இருக்கு, நம்ம போய் ஒரு 5 ஸ்டார் வாங்கிடுறோம். அந்த 5 ரூபாய்க்கு ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கிடுறோம். பேலன்ஸ் அப்ப நம்ம கையில என்ன இருக்கும், 0 அப்படிங்கிற ஒரு வேல்யூ தான் நம்ம கையில இருக்கும். ஒண்ணுமே இருக்காது, அப்படி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூஜ்ஜியம், 0, ஒன்றும் இல்லை அப்படிங்கறதான் பூஜ்ஜியம், 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த பூஜ்ஜியத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கா, இதுக்கும் நம்ம
கொடுக்கணுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினா வந்தது. அப்ப ஆமா, அந்த பூஜ்ஜியத்தினாலதான் நம்ம பல விஷயங்கள், ஒரு ஒண்ணுக்கு பக்கத்துல ஒரு பூஜ்ஜியம் போட்டா அது, ரெண்டு போட்டா 100 ரூபா, மூணு போட்டா 1000 ரூபா, நாலு போட்டா 10,000 ரூபா, அஞ்சு போட்டா 1,00,000 ரூபா. அப்ப இந்த ஒரு நம்பருக்கு அப்புறம் போடக்கூடிய ஒவ்வொரு பூஜ்ஜியத்துக்கும் லட்சங்கள்ல நம்பர் மதிப்பு மாறிட்டே போகுது. லட்சம், கோடி, மில்லியன், பில்லியன் சொல்லிட்டு அதோடைய மதிப்பு பூஜ்ஜியத்துக்கு இவ்வளோ ஒரு வேல்யூவா அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆமா அப்படின்னு சொல்லி நமக்கு. சோ அப்போ அந்த பூஜ்ஜியம் சேரும் போது வெறுமை, அந்த பூஜ்ஜியத்தை சேர்த்தும் போது அப்பதான் அத அதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்கன்னா முழு எண்கள். எண்களை என்ன சொல்றோம் நம்ம? ஹோல் நம்பர்ஸ். அத டினோட் பண்ணக்கூடிய வேர்டை டபிள்யூ அப்படின்னு சொல்றோம். 0, 1, 2, 3, 4, ஹோல் நம்பர்ஸ். முழு எண்கள். இத டபிள்யூ அப்படின்னு சொல்லி டினோட் பண்றோம். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு நான் ரீகேப் பண்றேன். இதெல்லாம் நீங்க லாஸ்ட் இயரே பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இதெல்லாமே ரீகேப் தான். சோ இப்ப முழு எண்கள் வந்துருச்சு, நேச்சுரல் நம்பர்ஸ் வந்துருச்சு, இயல் எண்கள் இருக்கு, முழு எண்கள் இருக்கு, ஹோல் நம்பர்ஸ் வந்தாச்சு, நேச்சுரல் நம்பர்ஸ் வந்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணலாம்? இன்டீஜர்ஸ், முழுக்கள். அதாவது இப்போ நெகட்டிவ் வேல்யூஸும் எனக்கு வேணும், பாசிட்டிவா மட்டுமே இருந்தது அப்படின்னா, இப்ப என் கையில இருக்கு, அவன் கையில ஒரு 10 ரூபா இருக்கு, இன்னும் என் ஃப்ரெண்டு கையில ஒரு 10 ரூபா இருக்கு, மூணு 10 ரூபாயை சேர்த்தியா 30 ரூபா. அப்போ அதுல நான் -5 ரூபாய்க்கு ஒரு 5 ஸ்டார் வாங்கினேன்னா 25 ரூபா. 25 ரூபால ஒரு நான் ஜூஸ் வாங்கி 22 ரூபாய்க்கு குடிக்கிறேன் அப்படிங்கும் போது பேலன்ஸ் 3 ரூபா. இந்த 3 ரூபால நான் வாங்கக்கூடிய இடையில கடன் வச்சு ஒரு பொருள் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கிட்ட இப்ப கையில எவ்வளவு இருக்கு? என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர்த்தோட வேல்யூ சேர்த்து என்கிட்ட 30 ரூபா இருந்தது. ஒரு 5 ஸ்டார் வாங்கி சாப்பிட்டேன், 25 ரூபா ஆச்சு. ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சேன், 3 ரூபா தான் இப்ப பேலன்ஸ் இருக்கு. சோ ஆனா இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், 30 ரூபாய வாங்கி நான் எக்ஸாம் பேடு, பென், பென்சில் இதெல்லாம் வாங்கணும்னு இடத்துல நான் வாங்கி சாப்பிட்டேன். எனக்கு தேவையான, வயத்துக்கு தேவையானதை நான் வாங்கி சாப்பிட்டேன். அப்போ இப்ப எனக்கு எக்ஸாம் பேட் வேணும், பென்னு வேணும். அப்ப நான் கடன் சொல்லி அந்த கடையில வாங்குறேன், நாளைக்கு கொண்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு என்கிட்ட 3 rupees இருக்கு, இதை நீங்க வச்சுக்கோங்க. நான் வாங்கக்கூடிய பொருளோட விலை திருப்பியும் 30 ரூபா வருது. ஒரு எக்ஸாம் பேடு, ஒரு பென்னு, ஒரு பென்சில் 30 ரூபா சொல்றாங்க. அப்ப என்கிட்ட இப்ப 3 ரூபா தான் இருக்கு. நாளைக்கு நான் உங்களுக்கு எவ்வளவு தரணும்? -27. 27 ரூபா நீங்க கொடுக்கணும். 30 ரூபால 3 ரூபா போச்சுன்னா மைனஸ். அப்போ உங்களுடைய வேல்யூ இருக்கு -1. நீங்க அவங்களுக்கு நாளைக்கு கொடுக்க வேண்டியது +27. பட் உங்ககிட்ட நீங்க கையில எப்படி மெமரைஸ் வச்சுக்கணும்? -27க்கு நம்ம போயிட்டோம். அப்போ மைனஸ் வந்ததுன்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டீஜர்ஸ், இயலெண்கள், முழு முழுக்கள் பூஜ்ஜியம், இயலெண்கள் எதிர்மறை, ரெண்டை எல்லாமே கொண்டு கொண்டு வரதுதான் முழுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? சோ அதை எந்த முழுக்களை எப்படி டினோட் பண்ணுவோம்? Z அப்படிங்கிற குறியீடால டினோட் பண்ணுவோம். இந்த NWZ இத மறந்துடாதீங்க, மைண்ட்ல நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா இது 8ஆம் கிளாஸ்ல வந்த மாதிரி 9th வரும், 10th வரும், எல்லா இடத்துலயுமே இது யூஸ் ஆகும். இந்த கொஸ்டின் கம்பல்சரி வரும், அதனால இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இப்ப நம்ம பார்க்க போறது ரேஷனல் நம்பர், விகிதமுறு எண்கள். இந்த விகிதமுறு எண்ணும் நீங்க லாஸ்ட் இயர் பார்த்திருப்பீங்க. எனக்கு இப்போ
இப்போ 10 டிவைடட் பை 2னா 5 சொல்லிட முடியும் உங்களால. 10 டிவைடட் பை 2னா 5 அப்படிங்கறத டைரக்டா சொல்ல முடியும். இதே 8 டிவைடட் பை 5 அப்படின்னா 8ங்கிற நம்பர் 5ஆம் வாய்ப்பாடுல ஒரு தடவை போகும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 3 இருக்கும். அப்ப இந்த 3 ஃபில் பண்ணணும்னா பக்கத்துல 0 போட்டு 6, அப்ப 1.6 இது தசம எண்களா எழுதுவோம். ஓகேங்களா? இதே வந்து நான் வந்து இதுல எழுதுறேன். அது பேர் என்ன, விகிதமுறு எண்களா நான் எழுதுறேன் அப்படிங்கும்போது ஒரு நம்பர்ல இருந்து அடுத்த நம்பருக்கு இருக்கிற டிஃபரன்ஸ நம்ம வந்து ஃபிராக்ஷன் ஃபார்மேட், a by b ஃபார்மேட், பின்ன வடிவில் எழுதுவது. ஒரு எண்ணானது பின்ன வடிவ எண்ணாகும். a by b ஃபார்மேட், ஃபிராக்ஷன் ஃபார்மேட்ல எழுதுறது தான் விகிதமுறு எண்கள், ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி. சோ இந்த ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம வந்து நெகட்டிவ் வேல்யூ கண்டுபிடிச்சோம், பாசிட்டிவ் வேல்யூ கண்டுபிடிச்சோம், 0 வச்சு கண்டுபிடிச்சோம், அதெல்லாம் பத்தல. எனக்கு திருப்பியும் இத வந்து அடுத்த நம்பர் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணித மேதைகள் ரேஷனல் நம்பர்ஸ் வந்து பின்ன வடிவிலால் ஆனது. இந்த பின்னத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த b வந்து எப்பவுமே நாட் ஈக்குவல் டு 0வா தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். ஓகே, இந்த b இஸ் நாட் ஈக்குவல் டு 0வா தான் இருக்கணுங்கிறது விகிதமுறு எண்ணை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். சோ இத வந்து ஒரு எண் கோடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் அது இப்ப உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். ஓகே, ஒரு எண் கோடு, ஒரு எண் கோட்டின் மீது விகிதமுறு எண்களை குறிப்பது. ஒரு எண் கோட்டின் மீது விகிதமுறு எண்களை காண்பது என்பது ஒரு முக்கிய செயல்திறன் ஆகும். எடுத்துக்காட்டாக -3/4 என்ற எண்ணை எண்கோட்டின் மீது குறிக்க வேண்டும் எனில் -3/4 என்ற எண்ணானது குறையெண் என்பதால் 0வுக்கு இடது புறமாக -1க்கு இடையில் குறிக்க வேண்டும். 1 1 ஆகிய முழுக்கள் 2லிருந்து சம தொலைவில் இருக்கின்றன. இப்போ ஒன்னும் இல்ல, -3.4ங்கிறது எக்ஸாக்ட் வேல்யூ என்ன? இப்போ 3 வந்து 4ல வகுப்படுமா? அப்ப இங்க வந்து என்ன பண்ணும், 0 போட்டு ஒரு பாயிண்ட் வச்சுக்கீங்க, இங்க ஒரு 0 சேர்த்துங்க. 4 4 7 4 28, பேலன்ஸ் 2 இருக்கும். ரெண்டு பக்கத்துல ஒரு 0 போட்டுப்பீங்க. 4 4 4 5 20. அப்போ -0.75 அப்படிங்கிறது தான் 3/4 உடைய எக்ஸாக்ட் வேல்யூ. இப்ப இது என் கோடு, சரிங்களா? இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4, இது -1, இது -2, இது -3, இது -4. சோ இது -0.75 இருக்கு. அப்ப அது எந்த இடத்துல இந்த 3/4 வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0க்கும் -1க்கும் நடுவுல முக்கால். ஆனா இந்த 3/4 கரெக்டான மதிப்பு உங்களுக்கு தெரிஞ்சாதான் இந்த எண்கோடு போட முடியும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் காட்டுறேன், சரிங்களா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு நம்பர் லைன், சரிங்களா? -10ல இருந்து இந்த பக்கம் +10 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் லைன். கீழே ப்ளூ கலர் பால், பிங்க் கலர் பால், எல்லோ கோல்டன் கலர் பால், மூணு பால்ஸ் இங்கே இருக்கு. நான் இப்ப ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் பால்ஸ் கொண்டு போய் போடுறேன். 3ல வைக்கிறேன், இல்ல 2ல வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பால் என்ன பண்ணிருக்கேன்னா 0க்கும் 2க்கும் இருக்கிற இடைவெளிய சொல்லுது. 2 ஆனது கிரேட்டர் தென் 0, 0த்தை விட பெரியது சிம்பிள்ல இந்த பிங்க கொண்டு போய் போடுறாங்க பாருங்க. பிங்க வந்து -5ல வச்சிருக்கேன், சரிங்களா? இப்போ 2 வந்து -5 விட பெரியது அப்படின்னு சொல்லி சொல்லுது. இந்த எல்லோவுக்கும் போய் +6ல போடும்.
ஓகே. இப்போ 3 நம்பர்ஸ் இந்த இடத்துல இது கம்பேர் பண்ணிருக்கு. 6 2 விட பெருசு, -5 விட பெருசு. இங்க நம்பர் லைன்ல எப்படி இது வந்து கம்பேர் பண்ணிருக்கு. ப்ளூ கலர் லைன் வந்து 2ங்கிற வேல்யூ, பிங்க் கலர் லைன் வந்து -5, 6ங்கிறது வந்து கோல்டன் கலர் பால். ஸோ இப்போ வந்து இந்த நம்பர் இதுல உங்களுக்கு ஃபிராக்ஷன்ல காட்டல, ஹோல் நம்பர்ஸா காட்டுது. ஃபிராக்ஷன்ல காட்டக்கூடிய வீடியோவும் காட்டுறேன் நான் உங்களுக்கு. இப்போ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நீங்க மாத்தி மாத்தி பண்ணி பார்க்கலாம். இத மைனஸ் எடுத்துட்டு போகலாம், இந்த பிங்க ஜீரோல எக்ஸாக்டா வைக்கலாம், ப்ளூவை தள்ளிட்டு போகலாம், திருப்பி தள்ளிட்டு போகலாம். இந்த எக்ஸ்பிரிமெண்ட் நீங்க நம்பர்ஸை கம்பேர் பண்ணி பாக்குறதுக்கு இந்த நம்பர் லைன் இது 4. இப்போ நான் ஃபிராக்ஷன்ஸ் காட்டுறேன். ஃபிராக்ஷன்ல பாத்தீங்கன்னா comparing rational number with a number line. இப்ப இங்க பாருங்க, உங்களுக்கு பின்ன வடிவத்துல கொடுத்திருக்காங்க. நம்ம லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 1 2 இந்த மாதிரி தான் வைக்கிறதுக்கு அளவு பண்ணுச்சு. இதுல பாருங்க, இதுக்கு இந்த 0.75 0.5 எல்லாமே இருக்கு. இப்போ இது வந்து எனக்கு இந்த 1.4 -1.4 இஸ் லெஸர் தென் 0.3 அப்படின்னு சொல்லி சொல்றது. இதை நான் வந்து ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாற்றேன். இப்ப வந்து இந்த 1/2 அப்படிங்கிறத டெசிமல்ல கொண்டு போனீங்கன்னா 0.5. இதே வந்து ஃபிராக்ஷன்ல கொண்டு 1/2. இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ்க்கு ஒரு நம்பரை மாற்றணும். 7/12 இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இதை ஏன் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்றோம்னா, இந்த 7/12 வந்து 7 உங்களால வகுக்க முடியுமாங்கும் போது நோ. 0 வச்சு பாயிண்ட் வச்சு எல்லாம் வந்து கதெல்லாம் பண்ணுவீங்க. ஸோ அந்த கதெல்லாம் பண்றதுதான் இம்ப்ராப்பர். இதே 1/2ங்கிறது டைரக்டா ஹாஃப், 1/4ங்கிறது டைரக்டா குவார்டர். குவார்டர் அப்படிங்கிறது வந்து உங்களால பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். இதே வந்து இப்ப நம்மளோட ஸ்கேல் தான் பாருங்க, 0. இது நார்மலா நீங்க ஒரு கண்ணாடி ஸ்கேல் வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா இது 0, இது 1. இந்த ஸ்கேல் லைன் போட்டிருக்கும், ஒரு பெரிய லைன் 0ன்னு இருக்கும். 1 2 1 2 3 4 கொஞ்சம் பெருசா இருக்கும். 1 2 3 4 அப்படின்னு வரும். திருப்பியும் 1 2 3 4 கொஞ்சம் பெரிய லைன் 1 2 3 4 2ஆம் நம்பர். ஸ்கேல் இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. உங்களுடைய கண்ணாடி ஸ்கேலோ, மரக்கட்டை ஸ்கேலோ, இரும்பு ஸ்கேலோ இது வேணா எடுத்து பாருங்க. இந்த பேட்டர்ன்ல தான் 0 1. அப்போ இந்த இன்பிட்வீன்ல எல்லாம் குட்டி குட்டியா லைன்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த லைன்ஸுக்கு எல்லாத்துக்குமே வேல்யூஸ் ஆர் தேர். ஒவ்வொரு லைன்ஸுக்கும் வேல்யூஸ் இருக்கு. குட்டி குட்டியா ஸ்கேல்ல அவன் வேலை இல்லாம லைன்ஸ் போடல, இப்போ இருக்கிறதுனாலதான் அவன் லைன்ஸ் போட்டிருக்கான். ஸோ அப்போ ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கான் பாருங்க. அஹ் இருக்கிற இடத்துல நான் நம்பர்ஸ மாத்தி மாத்தி வைக்கிறேன், எப்படி ஃபிராக்ஷன் வேல்யூ மாறுதுன்னு பாருங்க. இதே டெசிமல்ல சொல்லிச்சுன்னா 7.6 இது வந்து 7/6ங்கிறது டெசிமல்ல வைக்கும் போது 1.16 அப்படிங்கிறது. ப்ராப்பர் போது 6 × 1 6, 6 + 1 7, 7/6. இது வந்து கலப்பு பின்னமா உங்களுக்கு காட்டுறாங்க. ஓகேவா? ஸோ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்ப்பா வீடியோ. ஸோ வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்கோட்டின் மீது விகிதமுறு எண்கள், விகிதமுறு எண்ணை தசம எண்ணா எழுதுதல், மிகை மற்றும் குறை விகிதமுறு எண்கள், இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த இப்ப காமிச்ச ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா
விகிதமுறு எண்களை ஒப்பிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். பின்வரும் குறிப்புகளை நினைவில் கொள்வது உதவியாக அமையும். ஒவ்வொரு மிகை எண்ணும் பூஜ்ஜியத்தை விட பெரியதாகும். ஒவ்வொரு குறை எண்ணும் பூஜ்ஜியத்தை விட சிறியதாகும். சோ எதிரெதிர் குறிகளை இரு விகிதமுறு எண்களை ஒப்பிடுதல். ஒரே பகுதிகளை கொண்ட இரு விகிதமுறு எண்களை ஒப்பிடுதல். வெவ்வேறு பகுதிகளை கொண்ட இரண்டு விகிதமுறு எண்களை ஒப்பிடுதல். திட்ட வடிவில் இல்லாத இரு விகிதமுறு எண்களை ஒப்பிடுதல். இது எல்லாமே என்னன்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எல்லாத்தையும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இங்கிலீஷ்லயும் சொல்லிடுறேன். Comparison of rational number. Comparing two rational number with opposite signs. 5/17 minus 10/19. இப்போ 5/17 ஒவ்வொரு மிகை எண்ணும் குறை எண்ணை விட பெரியது. எப்பயுமே எல்லா பாசிட்டிவ் வேல்யூஸுமே நெகட்டிவ் வேல்யூஸை விட பெருசா தான் இருக்கும். ஏன்னா நெகட்டிவ் வேல்யூஸ்க்கு வேல்யூஸ் இல்ல. ஸோ அப்ப 5/17 இஸ் கிரேட்டர் தென் -10/19. இதுதான் ஆப்போசிட் சைன்ஸ் ஆஃப் கம்பேரிசன் இன் ரேஷனல் நம்பர்ஸ். அடுத்தது ஒரே பகுதிகளை கொண்ட விகிதமுறு எண்களை ஒப்பிடுதல். Comparing two rational numbers represented by two fractions with different denominators. பகுதி, தொகுதி, denominator, numerator. பகுதி பாதம், தொகுதி தொப்பி. ஞாபகம் வச்சுக்கோங்க. பகுதினா உங்களுடைய கால் பாதம், தொகுதினா தொப்பி. அதே மாதிரி பகுதிக்கு டினாமினேட்டர், காலுக்கு டாப் டி தான் ஃபர்ஸ்ட் வரணும். அதனால கால்ல டி போடுங்க. தலையில லாஸ்டா வரத தலைக்கு போடுங்க. ஃபர்ஸ்டா வரத காலுக்கு போடுங்க. அதுதான் டினாமினேட்டர் நியூமரேட்டர் டிஃபரன்ஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 1/3 அண்ட் 4/3 ரெண்டுத்துக்குமே பகுதி சமமா இருக்கு. அப்ப இந்த இடத்துல நீங்க ரெண்டையுமே பண்ணும்போது மேல இருக்கிற நியூமரேட்டரை கம்பேர் பண்ணணும். 1 பெருசா 4 பெருசா? 1 விட 4 தான் பெருசு. ஓகே, போதுமானது ஆகும். Denominators are same. Just compare the numerator. 1 is lesser than 4. Okay, 1 is lesser than 4. அப்போ என்ன வரும்? 1/3 is lesser than 4/3. 1/3 ஆனது உங்களுக்கு பகுதிகள் டினாமினேட்டர் சேமா இருந்தது அப்படின்னா தொகுதிய நியூமரேட்டரை கம்பேர் பண்ணணும். நியூமரேட்டர்ல 1 ஆனது 4ஐ விட சிறியது. அப்போ 1/3 ஆனது 4/3ஐ விட சிறியது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். வெவ்வேறு பகுதிகளை கொண்ட இரண்டு விகிதமுறு எண்களை ஒப்பிடுதல். Comparing two rational numbers represented by two fractions with different denominators 3/4 and 5/6. ஸோ இப்போ டினாமினேட்டர்ஸ் ரெண்டுலையுமே டிஃப்ரெண்டா இருக்கு. பகுதி ரெண்டுலையுமே சமமா இல்ல. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா 4,6ன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு எல்சிஎம் எடுக்கணும், மீசியமா எடுக்கணும். இதெல்லாம் லாஸ்ட் இயரே படிச்சிருப்பீங்க. 4,6 இது ரெண்டாம் வாய்ப்பாடுல 2 2 4 2 3 6. திருப்பியும் ரெண்டாம் வாய்ப்பாடுல ஒரு தடவை 3 அப்படியே போடுங்க. ஏன்னா ரெண்டாம் வாய்ப்பாடுல கேன்சல் ஆகாது. 3ல 1 1. சோ அப்போ மீசியமா என்ன வரும்? 2 × 2 4, 4 × 12, 2 2 3, 4 × 3 12.
சோ மீசிமாவானது எல்சிஎம் ஆனது 12 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடும். இப்ப எல்சிஎம் 12ன்னு கண்டுபிடிச்சிடும். கீழே இருக்கிறது வந்து ரெண்டுத்துக்குமே காமனா ஒரே பகுதியா நம்ம எடுத்துட்டு வர போறோம். 12. அப்ப இங்க 12 வரணும் அப்படின்னா இந்த 4 கூட எதை பெருக்கினா 12 வரும்? 4 கூட 3 பெருக்கினா 12 வரும். 6 கூட 2 பெருக்கினா 12 வரும். அப்போ பகுதியை மட்டும் பெருக்கினா போதுமா? தொகுதியை மல்டிப்ளை பண்ண வேண்டாமா? கண்டிப்பா பண்ணணும். பகுதியில சேஞ்சஸ் நடந்ததுன்னா அது தொகுதியிலையும் சேஞ்சஸ் நடக்கணும். அப்பதான் அந்த நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் கொடுத்தாங்களோ அதே இது வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாம வந்து நிற்கும். அப்ப பகுதியையும் தொகுதியையும் ரெண்டையுமே ஃபர்ஸ்ட் நம்பருக்கு ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷனுக்கு 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டாவது ஃபிராக்ஷனுக்கு 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 × 3 9/12 அண்ட் 10/12 9/12 அண்ட் 10/12. இப்ப வந்து பாருங்க பகுதி ரெண்டும் சமம். டினாமினேட்டர்ஸ் ஆர் சேம். இப்ப நியூமரேட்டர்ஸ் கம்பேர் பண்ணீங்கன்னா 9 is lesser than 10. 9/12 is lesser than 10/12. Therefore 3/4 is lesser than 5/6. அவ்வளவுதான். அடுத்தது திட்ட வடிவில் இல்லாத இரு விகிதமுறு எண்களை rational numbers that are not in standard form. -4 -2/3. 9/-4 -2/3. இது என்ன திட்ட வடிவில் இல்லாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9/-4 என்ற எண்ணானது திட்ட வடிவில் இல்லை. ஏன் அப்படின்னா பகுதி வந்து எப்பவுமே பாசிட்டிவ் நம்பரா தான் இருக்கணும். தொகுதியில தான் நெகட்டிவ் வேல்யூ இருக்கணும். சோ அப்ப இந்த 9/-4 முதல்ல ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாத்தணும்னா 9/-4 into -1/-1 equal to -9 divided by +4 அப்படின்னு ஆகும். இத வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதிட்டோம். -9 divided by 4 அப்படின்னு. அடுத்தது ரெண்டாவது நம்பர் என்ன? -2 divided by 3. சோ இங்க 4 into 3 டைரக்டாவே எல்சிஎம் எடுத்துடலாம். ஈஸிமா 12. இப்போ 4 கூட 3 பெருக்கினா 12 வரும். 3 கூட 4 பெருக்கினா 12 வரும். சோ அப்ப பகுதி தொகுதி ரெண்டையுமே வந்து ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷனை 3ஆலையும் ரெண்டாவது ஃபிராக்ஷனை 4ஆலையும் பெருக்கணும். 9 × 3 27 -27/12 -8/12 4 2 8 -8/12. சோ இப்ப வந்து பகுதி ரெண்டும் சமமாயிடுச்சு. அப்போ நம்ம தொகுதியை கம்பேர் பண்ணலாம். சரிங்களா? தொகுதியை கம்பேர் பண்ணும்போது -8/12 -27/12 விட அப்போ -2/3 ஆனது -9/4 விட பெரியது. எப்பவுமே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, நெகட்டிவ் வேல்யூஸ் போகும்போது சின்ன நம்பர் வந்து பெருசாவும் பெரிய நம்பர் வந்து சின்னதாவும் குறைஞ்சுகிட்டே போகும் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூஸ் போகும்போது. இதே பாசிட்டிவா இங்க ரெண்டுமே பாசிட்டிவ் சைனா இருந்ததுன்னா அப்படியே சைன் வந்து சிம்பிள் வந்து மாறி இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அடுத்தது இதுல ஏறு வரிசை இறங்கு வரிசை சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுல என்ன சொல்லியிருக்காங்க? ஏறு வரிசை இறங்கு வரிசை, அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். ஓகே, அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர், ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசை.
ஏறு வரிசை இறங்கு வரிசை அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே வேல்யூஸ ஃபிராக்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற டினாமினேட்டர்ஸ் எல்லாம் ஒன்னா மாத்தணும், ஒரே வேல்யூவா மாத்தணும். பகுதிகளை மிக எண்களாக மாற்ற வேண்டும். -3/5, 7/-10, -15/20, -14/-30, -8/15. இப்ப இதை எல்லாத்தையுமே இங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பகுதிகளை மிக எண்களாக மாற்றி எழுத வேண்டும். என்ன பண்ணணும்னா first make the denominators to be positive and write the numbers in standard form. திட்ட வடிவில எழுதுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், -3/5, -7/10, -15/20, -14/30, -8/15. சோ இப்போ இந்த 5, 10, 15, 20, 30 இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 5, 10, 15, 20, 30க்கு எல்சிஎம் எடுக்கணும். அஞ்சாம் வாய்ப்பாடுல இது எல்லா நம்பருமே வகுப்படும். அஞ்சாம் வாய்ப்பாடுல இது எல்லாமே டிவைட் ஆகும். 5 1s are 5, 5 2s are 10, 5 3s are 15, 5 4s are 20, 5 6s are 30. 6 30. ரெண்டாம் வாய்ப்பாடுல அடுத்தது போடுங்க. 1 1 3 போகாது, 2 2 4, 2 3 6. ஸோ திருப்பியும் ரெண்டாம் வாய்ப்பாடுல 1 1 3 1 3. ஏன்னா 2 வந்து டிவைட் ஆகும், 3 டிவைட் ஆகாது. மூணாம் வாய்ப்பாடுல இப்ப 5 2 10, 10 2 20, 20 3 60. எல்சிஎம் இங்க என்னாச்சு, நிச்சயமா என்னாச்சு 60. சோ இப்ப இது எல்லாத்தையுமே 60க்கு ஈக்குவல் பண்ணி எல்லாத்துடைய பகுதியையும் எல்லாத்துடைய டினாமினேட்டரையும் 60க்கு ஈக்குவல் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு நம்பரையும் கம்பேர் பண்ணணும். அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுறோமா டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதுறோமா, எப்படி எழுதினாலும் ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர்ஸ் எல்லாத்தையுமே 60க்கு ஈக்குவல் பண்ணணும். இந்த 5 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 60 வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் -3/5 அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி டேபிள்ஸ் தெரியும். ஸோ 5 கூட 12 மல்டிப்ளை, 10 கூட 6 மல்டிப்ளை பண்ணா 60 வரும். 20 கூட 3 மல்டிப்ளை பண்ணா 60, 30 கூட 2 மல்டிப்ளை பண்ணா 60, 15 கூட 4 மல்டிப்ளை பண்ணா 60. ஸோ அப்ப பகுதியை மட்டும்தான் நான் மல்டிப்ளை பண்ணணுமா பெருக்கணுமா, இல்ல தொகுதியையும் சேர்த்து பெருக்கணும். நியூமரேட்டரை மட்டும் பெருக்கக்கூடாது, டினாமினேட்டரை மட்டும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, நியூமரேட்டரையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -3 12s are -36 divided by 60, 7 6 42, -42/60, 23 60, 15 3 45/60, 14 into 2, 14 2 28, -28/60, 8 4 30, -32/60. இதுதான் இப்போ உங்களுக்கு ஆக்சுவல் ஃபிராக்ஷன். இப்ப வந்து நியூமரேட்டர்ஸ் எல்லாம் எடுத்து கம்பேர் பண்றோம். டினாமினேட்டர்ஸ் எல்லாம் 60க்கு சேம் ஆயிடுச்சு. இப்ப நியூமரேட்டர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்றோம். நியூமரேட்டரை கம்பேர் பண்ணும்போது இங்க எல்லாமே நெகட்டிவ் வேல்யூல இருக்கு, எல்லாமே குறை எண்களா இருக்கு. அப்ப குறை எண்கள் எப்படி வரும், ஃபர்ஸ்ட் பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு வருவோம். ஏன்னா சின்ன நம்பருக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி, பெரிய நம்பருக்கு வேல்யூ கம்மி. குறை எண்கள் நெகட்டிவ் வேல்யூவா இருக்கும் போது பெரிய நம்பருக்கு வேல்யூ கம்மியா இருக்கும், சின்ன நம்பருக்கு வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும். சோ இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு வரோம், இங்க ரேஷனல் நம்பர்ஸ அசெண்டிங் ஆர்டர்லயும் எழுதுறோம், டிசெண்டிங் ஆர்டர்லயும் எழுதுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணி நம்பர்ஸை எடுத்துட்டு வந்துடலாம். -45/60, -42/60, -36/60, -32/60, -28/60. ஓகே, இப்ப நீங்க வேல்யூஸ் எடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப இத வந்து அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுறீங்க அப்படின்னா
இந்த இடத்துல -45/60 நம்பர் என்ன நம்பர்? -15/20. கொஸ்டின்ல பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இதுக்கு ஈக்குவலா இருக்கிற நம்பர் -15/20. இப்ப நீங்க எந்த ஆர்டர்ல எழுதுறீங்க? அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுறீங்க. அடுத்தது 7/10. இது 36/60 நம்பர் எது? -3/5. அடுத்தது -32/60 நம்பர் எது? -8/15. அடுத்தது லாஸ்ட் நம்பர் -28/60 நம்பர் எது? -28/60 நம்பர் 14/30. இதை நான் வந்து எழுதியிருக்கிறது எல்லாமே திட்ட வடிவில் இருக்கிற வேல்யூஸ நான் எழுதியிருக்கேன். ஏன்னா நெகட்டிவ் சைன்ஸ் எல்லாமே மேல போயிடுச்சு. திட்ட வடிவில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் நான் எழுதியிருக்கேன். இது வந்து அசெண்டிங் ஆர்டர். இதை அப்படியே ரிவர்ஸ்ல எழுதினீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர். எப்படி ரிவர்ஸ்ல எழுதுறீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர். இப்ப நீங்க எழுதியிருக்கிறது ஏறு வரிசை. இது அப்படியே ரிவர்ஸ்ல -14/30 -8/15 -3/5 ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதிட்டு வந்தீங்கன்னா அது இறங்கு வரிசை. ஓகேவா? சோ இது வரைக்கும் இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ்? டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.